வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையிலேருந்து இன்றைக்கி காலையிலேருந்து வேலையை காலையில் எழுந்திரிச்சதும் குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்றது தான். இன்றைக்கி ரொம்ப எதுவுமே பழங்கள்லாம் வாங்காமல் ஒரே ஒரு மாதுளம்பழம் வச்சு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா காலை டிஃபன் இன்றைக்கி வெண்பொங்கல், கொஞ்சமாக கேசரி வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. கேசரி வச்சு வடை வாங்கி சாப்பிட்டாச்சு. காலை சாப்பாடு கொஞ்சம் லேட்டானதுனால சிம்பிளாக முடிச்சிடலான்ட்டு பொங்கல் வச்சாச்சு. வெண்பொங்கல் வச்சு கேசரி வீட்டில் இன்றைக்கி போட்டிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் செஞ்சு, இல்லைனா கடையில் தான் வாங்குவோம். இன்றைக்கி வீட்டிலையே செஞ்சாச்சு. அதோட ஒரு கடையில் வடை வாங்கியாச்சு. வச்சு சாப்பாடு முடிஞ்சிருச்சு. மதியத்துக்கு சாதம், வடித்த சாதம். எப்பயுமே சொல்கிறது தான், சாதம் வடித்து சாப்பிட்றது தான் நல்லது. வடித்த சாதம், அதோட சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு. சாம்பார் வச்சு அவரைக்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல் ரெண்டுமே வச்சுருக்கு. அன்றைக்கி இதுதான் 2 காய் மட்டும் பொரியல் பண்ணி வச்சு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக காலிலேருந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அதனால் எதுவும் செய்ய முடியாட்டாலும் நம்மளால் முடிஞ்சது செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்கிறனால ரெடி பண்ணியாச்சு. வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறனால குழந்தைகளை வெளியில் விளையாட விடுறது தப்பு தான். விளையாட விடாதீங்க. அப்பப்போ ஜூஸ் ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் குழந்தைகளுக்கு. நெல்லிக்காய் ஜூஸு, இல்லைன்னா லெமன் ஜூஸு, அது இல்லையா மோர் நல்லா தயிர் நல்லா கலக்கி மோரில் கொஞ்சமாக வெந்தயம், 2 மல்லித்தலை போட்டு கலக்கி குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம். தண்ணி குழந்தைகளை நிறையா குடிக்க சொல்லுங்கள். ஏன்னா பரீட்சையெல்லாம் முடிஞ்சிச்சு. குழந்தைங்க லீவ் விட்டுருவாங்க, வெளியே விளையாட போவாங்க. மதியானம் 12 to 2 மணி வரை வெளியில் விளையாட விடாமல் வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிடுறது நல்லது. குழந்தைகளுக்கு வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால குழந்தைகளை நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கிடணும். அதேமாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக கழுவியாச்சு. கழுவி முடிச்சுட்டு செல்ஃபெல்லாம் கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு, அப்புறமெல்லாம் பாத்திரமும் இருந்தது, அதையும் கழுவி வச்சுட்டு கிச்சன் சுத்தம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை நேரம் சமையலை முடிச்சுட்டு இப்படி கிச்சனை க்ளீன் பண்ணோம்னா அது ஒரு நல்லா தான் இருக்கும். முடியலைன்னா சோம்பேறி ஆயிடுச்சுன்னா அப்படியே போட்டோம்னா அப்படியே அசிங்கமாக ஒரு மாதிரியாக இருக்கும். யாரும் வந்தாலும் கூட என்ன இப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.